ஊடுதல் காமத்துக்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரியன். ஊடுதல் அப்படின்றது என்னன்னாக்கா, உனக்கு எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கணும். அது எப்படி வெட்ட வெளியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் காமத்துக்கு இன்பம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு எதிராக இன்பம் அப்படின்னாக்கா, நீ கூப்பிடியா நான் கூப்பிடியா, நீ தான் கூடுன்னு காத்திருந்த கல்லின்ட்டு இவன் அடிக்கிறதோ, இல்லை நீ கூடுன்னு காத்திருந்தான் அவனோ கிளாஸில் சண்டை போட்டு போராடி மிகப்பெரிய வன்முறைக்கு ஈடு கொடுத்து ஒரு மனிதன் தன் மனைவி இடத்துல அந்த கணவனிடத்தில் ரெண்டு பேரும் நல்ல போராட்ட காலமாக இருந்தாங்கன்னா வெளியே சாந்த சுரூபியாக ஆகிடுவாங்க. பிரச்சனை அங்கே சரியாக இல்லை, அதனால் வெளியே வந்து சண்டை போட்டு நிற்பான். ஒருத்தன் ஏன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லைன்னா எங்கே போராடணுமோ அங்கே என்ன பண்ணலாம், அவன் போராடல. எங்கே தன் வீரத்தை காட்டணுமோ அங்கே வீரத்தை காட்ட முடியல. அதனால் என்ன பண்ணுறான்னா பயந்து போய் வெளியே போய் பார்த்துக்கலாம். அப்போ அந்த திருக்குறளுக்குள்ளே இப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் ஆச்சு, இல்லைன்னா சராசரியாக குடும்ப வாழ்க்கை மாதிரி ஆகிடும். அது எப்படி வெற்றிடமாக முடியும்? நீ அப்படி இருக்க முடியாது, எல்லாம் செஞ்சவன் நீ தானே, நானாக தான் இருப்பேன், என்ன தான் இருக்க முடியும். நிறைய பேர் நான் கடவுள் முச்சிப்பாங்க, தேடி தேடி பார்த்துட்டு நான் தான் கடவுள்ன்றவாங்க. நிறைய நியூஸ் மீடியாவெலாம் சொல்கிறதெல்லாம் அவரே அவங்களுக்கு கடவுள் நீக்கிறார். என்ன கூட நான் நீ தானே கடவுள் நீக்கிறேன், நான் என்ன கடவுள்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன தெய்வம்னு சொல்லுங்கள், என்னென்னு சொல்லாதீங்க கடவுள்னு சொல்லாது. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், நான் ஒரு குரு, அதனால் என்னவா செஞ்சுக்கலாம், நீங்கள் தெய்வமாக வச்சுக்கலாம். கடவுள் ஒரு வடிவமற்றது, இதை வள்ளுவரும் சொல்கிறாரு. அப்போ அந்த வடிவமற்றதை ஒருத்தர் உணரும்போது சொல்கிறாருன்னா சமாதி சாதிக்கிறதுக்கு சமம் தான் அது. அந்த அனுபவத்தை ஒருத்தர் பெறும்போதே சமாதியாக அவர் என்ன ஆகிட்டார், சாதிச்சிட்டாரு. திருக்குறளையும் அதை சொல்லி வச்சார். நிறைய இடத்துல சொல்கிறார், எச்சத்தால் காணப்படும்ன்றார். ஒருவன் சிறந்தவனா இல்லையா, தக்கார் தகவிலார் அப்படின்றது எப்படா நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டால், அவன் போட்டு போவாங்கல்ல எச்சம், மிச்சமாக விட்டு போகிறது. இந்த உடம்பை அனுபவிச்சுட்டு விட்டு போனோம் ஒருத்தன்,